ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம கடையில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா அப்படின்னு சொல்லி எனர்ஜி ட்ரிங்க் வாங்குவோம். இனிமேல் அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் வாங்காமல் நம்ம வீட்டிலையே எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எனர்ஜி ட்ரிங்க் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கைவலி கால்வலி எல்லா வலியும் போயிடும். எலும்பு நல்லா பலமாக இருக்கும். ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். முதல்ல இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு கப்பு நிறையா பாதாம் பருப்பு, அதே கப்பில் நீங்கள் எந்த கப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் மக்கானா எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு பாதி கப்பில், அதாவது நீங்கள் பாதாமும் மக்கானாவும் எடுத்துருப்பீங்கள்ல, ஒரு கப் எடுத்துருந்தீங்க அப்படின்னா பாதி கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதை எல்லாமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நம்ம அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நமக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நிலக்கடலையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு இது நிலக்கடலை ஒரு அருப்பெரும் வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். நம்ம சுகர் பேஷண்ட் எல்லாருமே நிலக்கடலை சாப்பிட்லாம். நிலக்கடலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிலக்கடலையை ரொம்ப கறிய விடாமல் இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு நல்லா கரிஞ்சி நம்ம நல்லா வதக்கி இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஆற வைக்கிறதுக்கு. அடுத்து அதே கடாயில் நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த மக்கானாவை சேர்த்துக்கலாம். மக்கானாவோட பெனிஃபிட்ஸும் நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, உடம்ப கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு எல்லாமே மக்கானாவில் இருக்குது. நான் மக்கானாவோட பெனிஃபிட்டு, பாதாமோட பெனிஃபிட், நிலக்கடலையோட பெனிஃபிட் எல்லாமே இதில் பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், மக்கானாவை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த மக்கானாவை எடுத்து நம்ம கையில் உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு மக்கானா டேஸ்ட் வைஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதில் எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் செய்யலை அப்படின்னா நார்மலாக மக்கானாவை பட்டர் கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் பருப்பில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாதாம் பருப்புலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், வெயிட் லாஸ்க்கு உதவும், வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு இது ரொம்ப உதவும். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. நமக்கு டெய்லி டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா 4 பாதாம் பருப்பு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதனால் இந்த மாதிரி பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு, மக்கானா இது 3மே, அதாவது கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள்லையே எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. நம்ம 3 பொருளையுமே சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நமக்கு உடம்புல நமக்கு நன்மைகள் கூடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 3யுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனா தான் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க முடியும். அதனால் மட்டுமே நம்ம ஆற வைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஒரு 90% இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த பாலில் கலக்கி நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் திரியாக இருக்கும்போது நமக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நீங்கள் ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு மண் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. இந்த பாதாம் பருப்பில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாலில் கலந்து குடிங்க. நீங்கள் பாலில் மட்டுமே கலந்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜூஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சில பேர் ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சப்பாத்தியோ தோசையோ ஏதாவது பண்ணிங்கன்னா கூட அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் யாருக்குமே தெரியாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். அப்படிங்கூட குடிச்சிருவாங்க அவங்க. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கலவையை நம்ம அரைச்சி நம்ம வெளியில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நம்ம அளவாக பண்ணும்போது நமக்கு ஒரு மாதம் 2 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப திரியாக இருக்குது. அதனால் கூட கொஞ்சம் நேரம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை நம்ம டெய்லி நைட்டு குடிக்கும்போது நமக்கு
முட்டு வலி கை கால் வலி எதுக்கு வருது? எலும்பு பலவீனமாக இருக்கிறனால தான் முட்டு வலி கை கால் வலி வருது. ஸோ இந்த பவுடரை வந்து பாலில் கலந்து நீங்கள் டெய்லி ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்து பாருங்களேன். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் வந்து மாத்திரை மூலமாக தான் எல்லா விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் எடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து மாத்திரைக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு வந்து உடம்புல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ 2 வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் வந்து ஆரோக்கியமாக வாழணும். இந்த நாட்களில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்.